உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருந்துகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடலுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு உடலுக்கு ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் குருதியிலே அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 15 முதல் 17 வரையிலே HB என்பது இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று பொருள் தரும். எப்படி ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் தேவையோ அதுபோல நமக்கு ஒரு எரிபொருளாக விளங்குவது ஹீமோகுளோபின் என்கின்ற இரும்பு சத்துவம். இது குறைகின்ற பொழுது அனீமியா என்கின்ற சோகை ஏற்படுகிறது. அதனாலே சோர்வு ஏற்படுகிறது. நம்மால் சரிவர இயங்க முடியாத நிலை, பலவீனம் நமக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே எக்லிப்டா அல்பா என்று சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி, அதனோடு ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லி, இந்த கீழ்காய் நெல்லி கரிசலாங்கண்ணி இரண்டுமே கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. பித்தம் உபரி ஆவதை தடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இந்த அனீமியா என்கின்ற இரத்த சோகைக்கு காரணமாக இருக்கின்ற ஹீமோகுளோபின் குறைபாட்டை போக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த மஞ்சள் கரிசாலையும் கீழ்காய் நெல்லியும் சம அளவாக எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு அன்றாடம் 2 வேளை நாம் பசுமையாக விழுதாக சாப்பிடுவது, அல்லது நீரிலிட்டு கொதிக்க வைத்து சிறிது தேன் சேர்த்து இனிப்புக்காக நாம் பருகுவது என்கின்ற நிலையிலே ஒரு மண்டலம் நாம் சாப்பிடுகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அதனுடைய அளவு அதிகரிக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கருவேல மரம் என்று சொல்வார்கள். அகேசியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சாதாரணமாக ஏரிகளிலே வனங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த கருவேல மரம் வெள்ளை முட்களை பெற்றிருக்கும். பொதுவாக வெள்வேல மரம் என்பது நமக்கு ஒவ்வாத ஒன்றாக விளங்குகிறது. இந்த கருவேலம் குச்சி என்பது முன்பெல்லாம் தெருக்களிலே விற்பார்கள். கருவேலம் குச்சி பல் துலக்குவதற்காக அதை மென்று தூரிகையாக மாற்றி பல் துலக்குவது. அதிலே இருக்கின்ற துவர்ப்பு சத்துவம், அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தத்துவம், பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த வேல் என்கின்ற கருவேல் பற்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தது என்பதை நாம் அறிவோம். இந்த அகேசியா நிலோட்டிகா மரத்தினுடைய பட்டையை எடுத்து சூரணித்து வைத்துக்கொண்டு இந்த வீப்பிங் எக்ஸிமா என்று சொல்லுகின்ற நீர் கசிகின்ற தோல் நோய்கள், அந்த நீர் கசிகின்ற கொப்புளங்கள், இவற்றின் மேலே இந்த கருவேல மரத்தினுடைய பட்டை துகளை தூவி வைப்பதனாலே ஒரு சில நாட்களிலே அதிலே இருந்து நீர் வடிகின்ற நிலை மாறும். தோல் நோயிலே இருந்து முற்றிலும் நமக்கு விடுதலை ஏற்படும். கொப்புளங்கள் வந்த இடம் தெரியாமல் தோல் பழைய நிறத்தை அடையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்துவது சுண்டைக்காய், சோலனம் டோர்வம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டர்க்கி பெர்ரி
என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. டர்க்கி பெர்ரி, பீ எக் பிளான்ட் என்று கூட ஆங்கில பெயர் இதற்கு உண்டு. இந்த சோலனம் டோர்வம் என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காய் ஒரு கார்டியோ வாஸ்குலார் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய இதய நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக, இதய நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது. ஆன்ட் ஹெல்மித்திங் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது வயிற்று பூச்சிகளை வேறறுக்கக்கூடியதாக உணவாகி பயன் தருகிறது. இந்த சுண்டைக்காயை வாரம் 2 முறை நாம் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே பசுமையாகவோ அல்லது வற்றலாகவோ அல்லது பொடியாகவோ எவ்வித ரூபத்திலே நாம் உள்ளுக்கு சாப்பிட்டாலும் வயிற்றிலே இருக்கின்ற பின்வார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய கீரி பூச்சிகள், அஸ்காரியாசிஸ் லுமெம்பிரிகேஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள் என்கின்ற நாக்குப்பூச்சிகள், டேப்வார்ம் என்று சொல்லக்கூடிய நாடாப்பூச்சிகள், அமீபாஸ் என்று சொல்லக்கூடிய உருவமற்ற பூச்சிகள், இவை அத்துணையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு பூச்சி மருந்தாக இருந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதாக விளங்குகிறது. அதோடு கூட இந்த சுண்டைக்காய் வற்றலாகவோ காயாகவோ நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த சுண்டைக்காயோடு இன்று அபூட்டிலான் இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துத்தி என்று சொல்லுகின்ற ஒன்று. துத்தி என்கின்ற நிலையிலே இது போன்ற சூரிய கதிர்களை போன்ற காய்களை பெற்று விளங்குகிறது. இதனுடைய இலைகளிலே செப்போனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது. இது சாதாரணமாக மூலம் என்று சொல்லக்கூடிய உடல் உஷ்ணத்தினாலே ஆசன வாயிலே ஏற்படக்கூடிய முளை மூலம், உள் மூலம், வெளி மூலம், குருதி மூலம், சீழ் மூலம், இப்படிப்பட்ட மூலங்களை போக்குகின்ற உணவிலே மருந்து மட்டுமல்லாமல் த ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசன வாயை சுற்றி இருக்கின்ற தசை பகுதியிலே வெடிப்பு ஏற்படுவது, அதனாலே வலி ஏற்படுவது, குருதி வெளிப்பாடு என்பது மட்டுமல்லாமல் இந்த ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய ஆசன வாயை சுற்றி கொப்புளங்கள் எழும்பி அந்த கொப்புளங்கள் உடைந்து அதன் வழியாக சீழ் போன்ற திரவம் வெளிவருவது, மலம் வெளிவருவது, இப்படிப்பட்ட அத்துணை ஆசனவாய் நோய்களுக்கும் ஒரு புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இந்த துத்தி பயன் தருகிறது. பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை போக்குகிறது. லுகேரியா என்கின்ற வெள்ளை போக்கை வேறறுத்து அவர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறது. மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிகமான மாதவிலக்கு அவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கி கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே தங்கி அழுக்குகள் உண்டாகி கேன்சர் என்கின்ற நிலைக்கு கொண்டு போகின்ற நோயை கூட போக்கக்கூடிய ஒன்றாக இந்த துத்தி விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சுண்டையும் துத்தியும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சுண்டைக்காய் மற்றும் துத்தி இலையை பயன்படுத்தி மூல நோயினால் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வலி, பிளவுகள், அதனால் உண்டாகக்கூடிய இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துத்தி இலை, சுண்டைக்காய், மோர். துத்தி இலை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். துத்தி இலை நம்ம கீரை சமைப்பது போலவே கீரைகளோட சேர்த்து கூட நம்ம சமைக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது கீரை சமைக்கும் போது ஒரு 2 பிடி நம்ம துத்தி இலையை சேர்த்து அந்த கீரையோட சேர்த்து சமைச்சோம்னா மூலம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு முறையாக இருக்கும். அது சப்போஸ் மூலம் வந்துருச்சு அல்லது மலச்சிக்கல் இருக்குது, ஃபிஷர், ஃபிஸ்டுலா போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி துத்தி கீரையை மருந்தாக எடுத்துக்கலாம், உணவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துத்தி இலை எடுத்திருக்கோம்.
துத்தி இலையோட நம்ம பச்சை சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நமக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல அப்படின்னா சுண்டை வற்றல் நமக்கு கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் ஒரு 10 எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் மலக்குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள், இது எல்லாத்துக்கும் எதிராக செயல்படுறதுனால நம்ம சுண்டைக்காய் சேர்க்குறோம். மலக்குடலில் அதிகமாக புழுக்கள் தங்கிறதுனால கூட சில நேரங்களில் அங்கே ஆப்சஸ் உண்டாகும், கட்டிகள் உண்டாகும், சீழ்கோர்த்த கட்டிகள் உண்டாகும். அந்த கட்டிகள் உடைஞ்சி மலத்வாரத்து மூலமாக வெளியில் வரும். சீழ் வெளியில் வரும்போது அதிகப்படியான வலி இருக்கும். இதோட மோர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வெறும் துத்தி இலை மட்டும் எடுக்கும் பொழுது அது ஒரு லாக்ஸேட்டிவாக மலமிளக்கியாக இருக்கும், சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். நம்ம சுண்டைக்காயை சேர்த்து எடுக்கும் பொழுது ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் சுண்டைக்காய். அரைச்சிடலாம். மூல நோய் இருக்கிறவங்க துத்தி இலையை மோரோடு சேர்த்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மூல நோயினால் உண்டாகக்கூடிய வலி கம்மியாகும், மலச்சிக்கல் சரியாகும். இப்போ நம்ம சுண்டைக்காய், துத்தி இலை மற்றும் மோர் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த மோரை தினமும் ஒரு வேளை குடிச்சிட்டு வரும் பொழுது மூலத்தினால் உண்டாகக்கூடிய எரிச்சல் கம்மியாகும், அதே போல் இரத்த கசிவும் சரியாகும். நம்ம துத்தி இலையை மூலத்துக்கான வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். மூல நோய் இருக்கிறவங்க இந்த துத்தி இலையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு விளக்கெண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆசன வாயில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வலி எல்லாமே கம்மியாகும். அதே போல் இந்த சுண்டைக்காய் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது இது ஒரு பெஸ்ட் டிவார்மிங் ஏஜென்ட்டாக இருக்கும். மூலம் இல்லாதவங்க கூட டிவார்மிங்காக வாரம் ஒரு முறை துத்தி இலையும் சுண்டைக்காய் மற்றும் மோர் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது மலக்குடலை நேச்சுரலாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அதனால மலக்குடலில் அதிகமாக புழுக்கள் தங்காது, நமக்கு சத்து குறைபாடும் ஏற்படாமல் பார்த்துக்கும். துத்தி இலை, சுண்டைக்காய் மற்றும் மோர் சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது மூல நோயை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிளவுகள் அதனால் உண்டாகக்கூடிய இரத்த கசிவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், மலக்குடலில் தேங்கியுள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சோலனம் டோர்வம் என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காய், அபுட்டிலான் இண்டிகம் என்று சொல்லக்கூடிய துத்தி இலை, இவை இரண்டையும் மோரோடு சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று சில நாட்கள் இருவேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே மூல நோயிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். நன்று முற்றிய மூலமாக இருந்தாலும் சரி, இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது, அதாவது துத்தி இலையை விளக்கெண்ணெயோடு அரைத்தோ அல்லது துத்தி இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கியோ இளம் சூட்டாக நாம் ஆசன வாயிலே வைத்து கட்டி கொண்டு படுப்பதினாலே சில நாட்களிலே இந்த முளை மூலம் என்பது அடங்கி போகும், அழுந்தி போகும். குருதி மூலம் என்பது உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே நின்று போகும். சீழ் மூலம் என்பதும் சீராகி போகும். அதோடு கூட நாம் இந்த துத்தி இலையை மூலத்துக்காக பயன்படுத்துகிறோம். குருதி அதிகமாக வெளிப்பாடு என்கின்ற நிலையிலே அதை நிறுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம். வயிற்றிலே இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டாலும் சரி, ஆசன வாயிலே இரத்த கசிவு ஏற்பட்டாலும் சரி, அதை நிறுத்துவதற்கு இது நமக்கு ஒரு ஸ்டிப்டிக் ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே குருதி ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக, குருதியை கெட்டிப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த துத்தி மூலத்துக்கு இலை பயன்படுகிறது. இதனுடைய வேர்கள், துத்தி வேர்கள் சிறுநீரகத்துக்கு மிக சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. த அபுட்டிலான் இண்டிகம் என்று சொல்லக்கூடிய துத்தி வேரோடு புகேவியா டிஃப்யூசா என்று சொல்லக்கூடிய மூக்கிரட்டை கீரை, மூக்கிரட்டை கீரையும் துத்தி வேரையும் சம அளவு எடுத்து அதை நீரில் இட்டு காய்ச்சி அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற பொழுது சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற, குருதியிலே சேர்ந்திருக்கின்ற
சிக்கல்களை போக்குகிறது. குறிப்பாக யூரியா என்கின்ற உப்பு சத்துவம் குருதியிலே அதிகமாக இருந்தாலும், கிரியேட்டினின் என்கின்ற சத்துவம் அதிகமாக இருந்தாலும் அதை குறைத்து சிறுநீரகத்துக்கு பலம் தந்து செயலிழந்த சிறுநீரகத்தை செயல்பட வைப்பதாக இந்த மூக்கரட்டை கீரையும் துத்தி வேரும் பலன் தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சுண்டைக்காயும் துத்தி இலையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.